God bless you. தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு சகல கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இந்த அருமையான சகோதரிக்காக கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து 4 ஆண்டு தோத்திர கூட்டத்தை இன்றைக்கு நினைவு கூறும்படியாக இந்த சிறப்பு கூட்டத்துக்கு அருமையான போதகர் ஐயா அவர்கள் என்னை உடனே தொடர்பு கொண்டு அழைத்த போது கர்த்தர் எனக்கு பல அலுவலர்கள் வேலைகள் மத்தியில் இருந்தாலும் இன்றைக்கு வர வாய்ப்பு இருந்தது. அவர் எப்போ கூப்பிட்டாலும் அவசரமாக வர்றேன்று என்னை அறியாமலே சொல்லிடுவேன். இன்றைக்கு கூட என் மனைவிக்கு ரத்தம் ஏற்றக்கூடிய அளவில் ரொம்ப ஹார்ட் பேஷண்ட்டு பைபாஸ் சர்ஜரி பண்ண என்னுடைய மனைவி ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடிய சூழ்நிலை, ரத்தம் ஏற்றக்கூடிய சூழ்நிலை. ஆனாலும் இந்த வார்த்தையை என் மனைவிகிட்ட சொல்லும்போது, ஐயா பாஸ்டர் ஐயா மனைவி மேலே எவ்வளோ பாசமாக இருக்கார், ஒவ்வொரு ஆண்டும் தோத்திர கூட்டத்தை நடத்தி நினைவு கூறுறாரு, அதனால் நானும் நல்லா இருந்தால் நான் வந்துடுவேன், நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னை அன்போடு அனுப்புனாங்க. ஐயா சொன்ன மாதிரி எல்லா ஸ்திரீகளும் குணசாலிகளாக இருந்ததுண்டு. எல்லாரையும் நம்ம குறை சொல்லலை. ஆனால் நீயோ அவள் எல்லாவற்றுக்கும் மேல்பட்டவள் என்று புருஷனானவன் மனைவியை புகழக்கூடிய அளவில் ஒரு காலம். அதுதான் நீதிமொழிகளில் படிச்சிங்க. அந்த மாதிரி ஒரு புருஷனை மனைவியை புகழக்கூடிய அளவில் சாலமோன் எழுதியிருக்கான். சாலமோன் ஒன்றும் எந்த மனைவியை புகழ முடியும்? பாவம், 1000 இருக்க. ஒன்றை கட்டியே ஆண்டியாக போகிற காலத்தில் அவன் சொல்கிறான், 1000ங்களுக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன், இவர்களுக்குள்ளே ஒரு ஸ்திரியை நான் காணவில்லைன்னு சொல்லி பிரசங்கி 7:29 சொன்னது நம்ம எல்லாருக்கும் தெரியும். 1000ல் ஒருத்தி அம்மா நீன்னு சொல்லி ஒரு உலகத்தான் பாடுறான். அதை கூட இவர் பெரிய அறிவாளி பாட முடியல. ஆனால் அவன் சொன்னது ஒரு குணசாலியான ஸ்திரியை ஒரு புருஷன் புகழ்ந்ததாக சொல்கிறான். அவனை பற்றி அவன் ஒன்றும் செய்ய முடியாது அவன். ஆகவே அந்த மாதிரி ஒரு குணசாலியான ஸ்திரியை ஒரு நல்ல புருஷன் புகழக்கூடிய அளவில் அந்த அம்மா அங்கே நடந்து கொள்கிறா. அதில் 31 அதிகாரத்தில் நீதிமொழிகளில் 10லிருந்து படிச்சிங்கன்னா அந்த அம்மாவுடைய வேலைப்பாடுகள், அந்த வீட்டில் அந்த லேட்டாக தூங்குறது, முன்னாடியே எந்திரிக்கிறது, புருஷன் வெள்ளை வேட்டி சட்டாம்பழம் மாதிரி வெளியே பெரிய செவடால் பண்ணிக்கிட்டு வெளியே நடந்துக்கிட்டு இருப்பான். ஒரு வேலையும் கிடையாது. எல்லாம் ஃபுல்லாக அந்த அம்மாலாம் வேலை செய்யுது. வியாபார கப்பலை போல. எல்லா பெண்களும் அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கி எத்தனை பேருக்கு இன்றைக்கி கிறுக்கு பிடிச்சிக்கிட்டு அலைகிறான் மனைவியால். தாய்கள்லாம் பேய்களாக, பாட்டிகள்லாம் போட்டிகளாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனால் முத்துக்களை பார்க்கலாம் அவள் விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அப்படின்னு கேள்விக்குறி இருக்குது. எல்லாரையும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த 4 ஆண்டு காலமாக இன்றைக்கு ஐயா நினைவு கூர்ந்துக்கிட்டு வர்றாருன்னா இந்த வருஷம் விசேஷமாக நினைவு கூர்றாரு. எப்படின்னா, ஒரு 10 பேருக்காவது சத்தியத்தை கொடுப்போம். இத்தனை வருஷம் சேலை துணிமணியெல்லாம் கொடுத்தோம் ஐயா, உலகப்பிராரமான நன்மைகள் நினைவாற்றலில் செய்தேன். இந்த வருஷம் என்னடா செய்யணும்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது
ஒரு 10 பேருக்காவது சத்தியத்தை சொல்லுவோம் என்று நான் நினச்சேன், அதனால் உங்களை அழைச்சேன் அப்படின்னு ஃபோனில் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த சாக்கில், இந்த வாய்ப்பில் ஒரு 10 பேருக்கு சத்தியத்தை சொல்லிடுவோம் என்ற அந்த எண்ணம் இருக்கே, அது உயர்ந்த குணம், உயர்ந்த மனிதனுக்கு அடையாளம். லேலுயா. சும்மா வாங்க ஸ்பெஷல் கூட்டம்னா இப்படி வருவீங்களா? ஆகவே அந்த அம்மா மரித்து இன்னைக்கு பேசுகிறா என் மூலமாக. லேலுயா. அதை நினைவு கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்த சிறப்பு கூட்டத்தின் வாயிலாக நமக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்தில் ஒரு 10 பாயிண்ட் இன்னைக்கு சொல்ல போகிறேன், வேகமாக குறிச்சிக்கங்க. 4 பிள்ளைகளை பெற்று இந்த 4ஆம் ஆண்டில், இந்த 4ஆம் ஆண்டு நிறைவில் 4 பிள்ளைகளை அந்த அம்மா பெற்று வளர்த்துருக்குறாங்க. அந்த 4 பிள்ளைகள் இங்கே மொத்தமாக வந்து தம்பி இம்மானுவேல் மாதிரி சொன்னாங்களான்னா சொல்ல முடியாது. இப்போ தம்பி இப்போ இங்கே சாட்சி சொல்கிறாரு அம்மாவை குறித்து. என்ன சொன்னார்? அப்பா எப்படி இருக்க போகிறார், பிள்ளைகளை குறித்து, பேர பிள்ளைகளை குறித்தோ மகளை பற்றியோ அந்த அம்மாவுக்கு கவலை இல்லை. உங்கள் அப்பா எப்படி இருப்பார்? அப்போ தான் நான் நினைவு கூர்ந்தேன், உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும். லேலுயா. ஆண்டவர் அந்த ஸ்திரீக்கு, ஸ்திரீக்கு சொன்னாரே, அந்த வாக்கு இந்த அம்மா மூலமாக நம்ம நினைவு கூறுறோம். உன் ஆசை உன் புருஷனை பற்றி கொண்டிருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான். அதுதான் ஆண்டவர்னு சொல்கிறது. ஆண்டு கொள்றதுனால ஆண்டவன். இருன்னா அது கர்த்தர் ஆண்டு கொள்கிறார், ஆளுகிறவர். இன்னுன்னா அது புருஷன், மனுஷனை குறிக்கும். இந்த வித்தியாசத்தை உங்களை காண்பிக்கிறதுக்கு தான் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்துகிற விசேஷம் வரைக்கும் தேவனுக்கும் மனுஷனுக்கும், தேவனை சொல்லும் போது அவர் என்றும், மனுஷனை சொல்லும் போது அவன் என்றும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த வித்தியாச அடிப்படையில் தான் நானும் பேசுகிறேன். ஒருமையில் பேசி அவன் சொல்கிறான்னு சொல்லி என்னை தப்பாக நினைக்கிறான். இன்னைக்கு புரிஞ்சுக்கிங்க. அந்த வசன அடிப்படையில் தான் அப்படி சொல்கிறேன். ஆபிரகாம் முதற்கொண்டு பவுல அப்போஸ்தலன் முதற்கொண்டு அவன் வந்தால் போனான்னு ஏன் சொல்கிறேன்னா, அந்த வசனம் அப்படி இருக்குது. எல்லாரும் அவர் இவருனா எவருன்னு தெரியாமல் போயிருமே. 1 பேதுரு 3 அதிகாரத்தில் அதனால தான் சாரால் ஆபிரகாமை ஆண்டவன் சொன்னான். ஆண்டவன்னா ஆட்சியாளர், என்னை ஆட்சி செய்கிறவர், கண்ட்ரோல் பண்ணுறவர். ஒரு தடவை 2 தடவை சொல்லிட்டா டக்குன்னு அந்த அம்மா கேட்டுருவாங்கன்னு ஐயா சாட்சி சொன்னார். நல்ல மனைவி ஒரு புருஷனுக்கு எல்லா வகையிலும் அடங்கி போவாங்க, கீழ்ப்படிஞ்சு போவாங்க. ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல புருஷன் எந்த மனைவிக்கும் தீங்கு செய்ய மாட்டான். தன்னை அழித்து கொண்டாலும் தன் மனைவிக்கு துரோகம் பண்ண மாட்டான். ஒரு நல்ல புருஷனாக இருந்தால் எல்லாத்தையும் இழந்தாலும் புருஷனை அந்த அம்மா இழக்காது. புருஷனும் அப்படித்தான், எல்லாம் இழந்தாலும் மனைவியை இழக்க முடியாது. மனைவி விட்டு பிரிஞ்சிருப்பது லேசான துயரம் இல்லை, அதை அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அனுபவிச்சு அந்த கரண்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். ரொம்ப கஷ்டம். ஒரு பாதி உடம்பு போன மாதிரி தான். ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரி பாதி பெண்ணுக்கு தந்தானடின்னு சொன்ன மாதிரி, பாதி ஆம்பளை பாதி பொம்பளைன்னு சொல்கிற மாதிரி விழா எலும்பையே ஒன்று எடுத்து ஸ்திரியாக படைச்சி திரும்ப அவனுக்கே கொடுத்துட்டாரு. ஒரே சரீரம்னு சொல்லிட்டாரு. ஆகவே தாய்க்கு பின் தாரம் அல்ல, தாரத்துக்கு பின்னே தாய். தாய்க்கு பின் தாரம்னு உலகத்தான் சொல்கிறான், தெரியாதவன், சத்தியம் தெரியாதவன். ஆனால் வேதாகமத்தில் முதலாவது மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதில்லைன்னு சொல்லி அம்மாவை கொடுக்கல, அக்காவை கொடுக்கல, சகோதரியை கொடுக்கல, மனைவியை கொடுத்தார். அவனுக்கு சொந்தமே உலகத்திலேயே யார்? மனைவி தான். அதே மாதிரி புருஷனுக்கு மனைவிக்கு அப்படித்தான். தாய் அல்ல, சகோதரி அல்ல, புருஷன்தான். அதான் புருஷன் தலைன்னு சொல்லியிருக்கு. ஸ்திரீக்கு தலை புருஷன் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதுதான். சில வீடுகளில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, இயேசுவே இந்த வீட்டின் தலைவர். அது தப்பு. அது
உன் வீட்டுக்கு தலைவர் உன் புருஷன்தான், தெரிஞ்சுக்க. சபைக்கு தலைவர் இயேசு. உன் வீட்டுக்கு தலைவர் யாரு சொல்ல மாட்டீங்களே? உங்கள் கணவர் புருஷன்தான். ஒரு சொட்ட தலையாக இருக்கலாம், மொட்டை தலையாக இருக்கலாம், ஈறுபேணு உள்ள தலைவராக இருக்கலாம். அந்த தலையை ஏன் முக்காடு போடுறீங்கன்னா, அன்பு திரளான பாவங்களை மூடும். புருஷனை பற்றி குறை சொல்லிட்டு தெரியக்கூடாது. என் புருஷன் இப்படி, என் புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படி சைடில் வச்சுருக்காரு, என் புருஷன் இப்படி போகிறாரு அப்படி வர்றாருன்னு சொன்னால் உனக்கு தானே அசிங்கம். மல்லாக்கா படுத்துது எச்சு துப்புற மாதிரி தான். தயவு செய்து குறை இல்லாத உலகத்தில் எவ்வளோ இல்லை, திருந்த பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் உங்கள் கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலேயே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்களே போட்டிருக்கு. நீ சரியான பொம்பளையாக இருந்தால் உன் புருஷனை நீ ஆதாயப்படுத்த முடியும், நிச்சயமாக முடியும். வசனம் சொல்லியிருக்கல. ஏன்னா அந்த அளவில் நீ நடக்கணும். அங்கே என்ன போட்டிருக்கு? 3ஆம் வசனத்திலிருந்து பெண்களுக்குரிய லட்சணம் போட்டிருக்கு. மயிரை பின்னி பொன்னாபரங்களை உரிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வதாகிய புறம்பான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இராமல் அழியாத அலங்கரிப்புன்னு ஒன்று இருக்கு. அது என்னது? இந்த அம்மா பேர் என்ன? இன்னைக்கு ஐயாவுடைய மனைவி கர்த்தருக்குள் மறித்து நித்திரையாக இருக்காங்க. அந்த அம்மா பேர் என்ன? அதே தான் உங்க போட்டு சாந்தமும். அங்கே கல்லறைக்கு ஐயா கூட்டிகிட்டு போனார் என்னைய. அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்து அந்த கல்லறை ரொம்ப அருமையாக ஷாஜகான் மாதிரி பெரிய தாஜ்மஹால் கட்டாவிட்டாலும் அந்த கோயிலை, அது கல்லறையே கோயில் மாதிரியே ஒரு நல்ல அற்புதமாக இருக்குது, அதிசயமாக இருக்குது. நான் ஃபோட்டோ எடுக்கும்போது அந்த கல்லறையோடு அப்படியே அணைச்சிக்கிட்டாரு. சின்ன பிள்ளை மாதிரி இன்னும் அம்மாவை மறக்கலை. அவர் இன்னும் அழுதுகிட்டு தான் இருக்கார். இந்த மாதிரி ஒரு ஊழியக்காரரை, ஒரு கணவரை கோடியில் ஒன்று தான் பார்க்க முடியும், 1000ல் 1 கூட, கோடியில் 1 தான் பார்க்க முடியும். செத்ததே போதுமிடான்னு சந்தோஷப்படுற உலகத்தில் தொலைஞ்சாலா செத்துட்டாலா அடுத்த ரவுண்டு பார்ப்போம்லான்னு சொல்லி சொல்கிறது உலகத்தில் இன்னும் நினச்சிக்கிட்டே இருக்கார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப அதிசயம். ஆனால் அதிலிருந்து அவர் மீளணும். இதே மாதிரி இருக்கக்கூடாது. அப்படி இருப்பது அறிவில்லாத செயல்னு 1 தெசலோனிக்கர் 4:13 இருக்குது. நீங்கள் மரித்தவர்களுக்காக துக்கித்து அறிவில்லாத இருக்கிறதுக்கு எனக்கு மனசு இல்லைன்னு சொல்லி. அதனால் அந்த அறிவு பெரிய அளவில் அறிவு நமக்கு இருக்காது. பொதுவாக மனுஷன் தானே, நம்மளும் மனுஷன் தானே ஐயா. ஆனாலும் மீளணும், அதே நிலைமையிலிருந்து மாறி வரணும். வருவார், வரணும். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஐயாவுடைய தோற்றம் கெப்பாசிட்டியாக ரொம்ப பயங்கரமாக முரட்டாளாக இருப்பாருன்னு சொல்லி நினைச்சாலும் அவர் உள்ளம் குழந்தையாகவே இருக்குது, குழந்தையாகவே அவர் காணப்படுறார். ஆகவே ஸ்திரீகளே, புருஷன் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கீழ்ப்படிங்க. போதனையின்றி மனைவி நடக்கினாலேயே அவங்களை எப்பேற்பட்டவங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளலாம். எவ்வளோ குற்றங்கள் இருந்தாலும் என்னை மன்னிங்கப்பா அப்படின்னு கல்லறையில் ஐயா ஒப்பு கொடுத்து ஜெபிச்சார். கடினமாக பேசியிருக்கலாம். 40 ஆண்டு காலம் குடும்ப வாழ்க்கை லேசான வாழ்க்கையா? இன்றைக்கி 4 மாதத்தில் டைவர்ஸ் ஆகிட்டு இருக்கு. 40 வருஷம்னா லேசா? எவ்வளோ பெரிய நீண்ட காலம் பிரயாணம். அதில் ஒருவர் இல்லாட்டினா 4 வருஷம் ஆகுது. 40க்கு 4க்கு எங்கே வித்தியாசம் பாருங்க. ஒரு சைபரே போயிடுச்சு, 4 தான் அப்போ இருக்குது. எவ்வளவு துக்கம், எவ்வளோ வேதனை. ஆகவே இன்றைக்கி ஒரு நல்ல விஷயத்தை அவர் நினச்சிருக்கிறாரு. ஒரு 10 பேருக்காவது சத்தியம் சொல்லுவோம். இந்த 10ஆவது மாதத்துலே ஒரு 10 பேருக்காவது உபதேசம் பண்ணுவோம், சத்தியம் சொல்லுவோம், என் மனைவியினுடைய நினைவு நாளை முன்னிட்டு என்ற அந்த கருத்தை தேவன் வரவேற்கிறார். தேவ பிள்ளைகளும் அதில் சந்தோஷமாக பங்கு பெறுகிறோம். அந்த அடிப்படையில் நினைவு கூறுதல் என்ற தலைப்பில் ஒரு 10 காரியத்தை வேகமாக சொல்கிறேன், டக்கு டக்குன்னு எடுத்தவங்க படிங்க. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு ஸ்தோத்திரம் பண்ணி மரணத்தை நினைவு கூறுங்கள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு
ஸ்தோத்திரம் பண்ணி மரணத்தை நினைவு கூறுங்கள். அதாவது ஸ்தோத்திர கூட்டம் சொல்லும் போது அந்த வசனமே இருக்கு. மரணம் என்ற வார்த்தை இருக்கு, நினைவு கூறுதல் என்ற வார்த்தை இருக்கு. அது பவுல் சொன்னது, நான் சொல்லலை, இந்த பவுல் சொல்லலை. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனம் பாருங்க, டக்கு டக்குன்னு படிங்க. ஆ ஆ அதாவது நினைவு கூறுகிறீர்கள் என்று 23 இருக்கு. அந்த 23 படிங்க மேலே. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். ஐயா என்னை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர் ஐயா எதை பேசினாலும் வசன அடிப்படையில் வசனமாகவே பேசுகிறாருன்னு சொல்லி, அந்த பவுல் மாதிரி இந்த குட்டி பவுல் கடைசி நாளில் எழுப்பப்பட்ட நோக்கம், நான் எதை உங்களுக்கு கொடுத்தாலும் அதை நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டது தான் உங்களுக்கு நான் கொடுக்கணுமே தவிர, என் சொந்த சரக்கை எவனோ சொல்லி கொடுத்ததை, எவனோ எங்கேயோ படித்ததை, வெளிநாட்டு சரக்கை மிஸ் பண்ணி மனச கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கக்கூடாது. அந்த ஆராதனை வீணுன்னு சொல்லி மத்தேயு 15:9 சொல்கிறாரு. அவங்க வாயை வேணால் அசைப்பாங்க, அவங்க இருதயம் எனக்கு தூரமாக இருக்குன்னு அதில் 8 இருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, நான் உங்களிடத்தில் ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன். அது என்ன என்ன விஷயம்? கர்த்தராகிய இயேசு தான் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது. பாயிண்ட், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அருமையான தேவ பிள்ளைகள், இன்ற வரைக்கும் நம்ம இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுறோம். ஒவ்வொரு ராபோஜனத்திலையும் நம்ம அதைத்தான் செய்கிறோம். அதுபோல் அவருக்குள் மரித்தவர்களையும் நினைவு கூறுங்க என்று அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறாங்க. அதைத்தான் 10 பாயிண்டாக சொல்ல போகிறேன். இன்றைக்கி பாயிண்ட் என்னென்னா, அந்த 26ஆம் வசனத்திலே இயேசுவின் மரணத்தை நினைவு கூறுகிறோம் ராபோஜனம் மூலமாய். அல்லேலூயா. 1. ரெண்டாவதாக பாயிண்ட் எடுங்க. ரெண்டாவது எபிரேயருக்கு எழுதின நிருபம் எடுங்க, 3ஆம் வசனம் படிங்க. 12ஆம் அதிகாரம் 3. எபிரேயர் 12:3. ஆகையால் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு இவ்விதமான பாவிகளால், உலக பிரகாரமான பாவிகளால் இயேசு கிறிஸ்து இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. இயேசுவின் பாடு மரணங்களை இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணீர் வரும். உன் மனைவியை விட, உன் புருஷனை விட, உன் குழந்தையை விட, உன்னுடைய சொத்து சுகத்தை விட, எல்லாத்தையும் விட இயேசு கிறிஸ்துவுடைய மரணத்தை நினைவு கூர்ந்தால் கண்ணீர் வரும். உன் மனைவிக்கு வர்ற கண்ணீர் இயேசுவுக்காக வரணும். உன் அம்மா அப்பாவுக்கு வர்ற கண்ணீர் இயேசுவுக்காக வரணும். அதான் மெச்சூரிட்டி, வளர்ந்துட்டேன்னு அர்த்தம். அதான் இயேசு சொன்னார், மனைவியாவது பிள்ளைகளையாவது என்னிலும் அதிகமாக நேசிக்கிறவன் எனக்கு பாத்திரனல்லேன்னு சொன்னார். நேசிக்கணும், ஆனால் அதான் ஆண்டவர் சொன்னார் பேதுருவை பார்த்து, சீமோனே, இவர்கள் எல்லாரிலும் நீர் என்மேல் சொல்லுங்க அன்பா இருக்கிறாயா? யோவான் 21:15-17 வரை 3 தடவை கேட்குறாரு. எல்லாரையும் விட, உன் மனைவியை விட, உன் பிள்ளையை விட, உன் பேர பிள்ளையை விட, உன் சபையை விட, உன் மக்களை விட, உன் ஜீவனை விட நீ இயேசுவை அன்பு கூறுகிறாயா? இந்த மெச்சூரிட்டிக்கு வரணும். இயேசு அதை எதிர்பார்க்குறாரு, உங்கள்கிட்ட கேட்குறாரு. அவன் சொல்கிறான், நான் நேசிக்கிறேன். சில ஆளுங்க முக்கா 3 தடவை மறுதளித்ததுனால இவர் ஏட்டிக்கு போட்டியா அதுக்கு சரி கட்டுறதுக்கு 3 தடவை கேட்டாருன்னு சொல்லி சிலர் தப்பாக சொல்கிறாங்க. இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல.
அன்பாக இருக்கிறாயான்னு கேட்கும்போது அவன் ஆமான்னு சொல்லணும், இல்லாட்டா இல்லைன்னு சொல்லணும். அன்பாக இருக்கிறேன்னு சொல்லணும். அவன் என்ன சொன்னான்? நேசிக்கிறேன்னு சொன்னான். நேசம் வேற, அன்பு வேற. அன்பே பெரிது. லேலுயா. நேசம் சொல்கிறது பொம்பளைகிட்ட ஆம்பளைகிட்ட இந்த மாதிரி உள்ளது லவ் பண்ணுறது, அது நேசம். உன்னத பாட்டில் எல்லாம் நேசம்னே நேசரே, அது பொம்பளை ஆம்பளைகள் உள்ளது இது சம்பந்தம் தான் நேசம் சொல்கிறது. ஆனால் அன்பு என்பது பெரிது. லேலுயா. அதைத்தான் கேட்குறாரு. இவன் நேசிக்கிறேன்னு சொன்ன உடனே சரி ஏதோ பதட்டம் உள்ளவன் போல் இருக்குன்னு ரெண்டாவது கேட்குறாரு. சரி போகட்டும். ரெண்டாவது அதே வார்த்தையை கேட்குறாரு. எல்லாரிலும் என் மேல் அன்பு கூறுகிறாயா? இவன் திரும்பவும் நேசிக்கிறேன்னு தான் சொல்கிறான். இவர் மூணாவது தடவை திரும்ப அப்போ நேசிக்கிறாயா? அன்பு கூறலையா? அப்போ நேசந்தானா? இவன் 3 தடவை திரும்ப திரும்ப இதே வார்த்தையை சொல்கிறாரேன்னு நினச்சி ஓன்னு அழுது எல்லாம் நீர் அறிவி. இவங்கிட்ட விளக்கம் கொடுத்து ஓயிறத விட தொலைஞ்சு போடணும்னு விட்டுட்டாரு. ஆடுகளை இன்னும் என்ன செய்ய? கடைசி வரைக்கும் அவன் சொல்லவே இல்லை. ஏன் தெரியலன்னா என்ன 1.5 கண்ணை போய் நேராக முழுறானா எப்படி முழிக்க முடியும்? அவன் தகுதி அவ்வளோதான். ஆகவே உங்ககிட்டையும் என்கிட்டையும் கர்த்தர் கேட்குற ஒரு வார்த்தை, அன்பு கூறுகிறாயா? என்னை அன்பு கூறுகிறாயா? லேலுயா. என்னை நேசிக்கின்றாயான்னு பாடுறாங்கள்ல, மாற்றி பாடுங்க. என்னை அன்பு கூறு பாட்டு பாடுறதெல்லாம் சரி. அன்பு கூர்ந்தா அது அடையாளம் என்ன? அவன் அன்பு இருந்துச்சு, சொல்ல தெரியல பாவம். இல்லாட்டா தலைகீழ திருவிழாரிய ஒப்பு கொடுப்பானா? ஆகவே உங்ககிட்ட அன்பு இல்லாமல் இல்லை, எல்லாரையும் விட இயேசுகிட்ட அன்பு இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. எல்லாரையும் நேசிக்காதீங்க, அன்பு கூறாதீங்கன்னு சொல்லலை. உன்னை போல பிறர் அன்பு கூறுன்னு சொன்னார்ல. ஆனால் எல்லாத்தையும் விட ஏன் மேலே அன்பாக இருக்கையான்னு கேட்குறாரு. அதான் அந்த பாயிண்ட்டு. ஆபிரகாமை சோதிச்சார். ஆதியாகமம் 22 எப்படி சோதிச்சார்னா, உன் மகனை பலியிடுன்னு சொன்னார். அது லேசான சோதனை இல்லை, பயங்கரமான பரீட்சை. அந்த நேரத்தில் அவன் மனதுக்குள்ளேயே உக்கி, அவன் எவ்வளோ பெரிய சைடில் சரியில்லாவிட்டாலும் அந்த ஒரு விஷயத்தில் அப்படியே உக்கி நூலாகியா மனைவிக்கும் சொல்லாமல். ஏன்னா மனைவிக்கு சொன்னால் சரின்னா சொல்லும். எதை மனைவிக்கு சொல்லணும், எதை மனைவிக்கு சொல்லக்கூடாதுன்னு ஒரு காரியம் இருக்குது. எல்லாத்தையும் மனைவிட்ட ஓப்பனாக இருப்பேன்னா அவன் முட்டா பையன்னு அர்த்தம். எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது. அப்புறம் வேலைக்காரனுக்கு சொல்லலை, மனைவிக்கு சொல்லலை, மகனுக்கும் சொல்லலை. எல்லாத்தையும் எல்லாமே சொல்லக்கூடாது. தேவனுக்கு இவனுக்குள்ள டீலிங் அது. மனதுக்குள்ளே உக்கி ஐயா பாவம் 3 நாளைக்கு அவன் பட்ட பாடு கஷ்டம் துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. எல்லாத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. பலிபடத்தில் கத்தி ஓங்குற வரைக்கும் பார்க்குறாருயா. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவன் நிலைமை அப்படி சோதிக்கிற அளவில்னா சும்மா நல்லவனையாக சோதிச்சுக்கிட்டு இருப்பார். அவன் நிலைமை சரியில்லை. 15 அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் குழந்தை தர்றேன்னு சொன்னார், சாராள் மூலமாகவே தர்றேன்னு சொன்னார். அவன் 16ஆம் அதிகாரத்தில் பல்ட்டி அடிச்சிட்டான். என்ன பல்ட்டி? வேலைக்காரியை கட்டுன்னு சொல்லி அம்மா சொல்லிடுச்சான். உடனே கீழ்ப்படுகிறான் மனைவிக்கு. உடனே சரி தாயே, இந்த ஒரு வார்த்தைக்கு தானே இவ்வளோ நாள் காத்திருந்தேன். ஆஹா, இவளை போல ஒரு மனைவி இருக்கா நாட்டில். எல்லாத்தையும் பங்கு போடுவா. புருஷனை யாரும் எந்த பொம்பளையும் விட்டு கொடுக்க மாட்டான். அவருக்கு வாரிசு உண்டாக தன் வாழ்க்கையே ஒப்பு கொடுத்த சாராள். அதான் விசுவாசிகளுக்கெல்லாம் தாயானவள் இருக்கு. ஏசாயா 51:2-3 உன் பெற்ற சாரால, உன் தகப்பன் ஆபிரகாமையும் உன் பெற்ற சாராலையும் நோக்கி பாருங்க, பூமியின் எல்லா மக்களையும் நோக்கி பாருங்கன்னு இருக்கு. எல்லாருக்கும் அவள் தாயாகிட்டா அந்த விஷயத்தில். ஆகவே இன்றைக்கி சபையோர்க இவ்வளவு கூடி வந்திருக்கீங்கன்னா அந்த அம்மாவை எவ்வளோ நேசிச்சிருக்கீங்க. அந்த சாந்தம் சொருவின்னு சொல்கிறது அந்த சிரிப்பு தான். அடுத்து ஜெபந்தான். பிள்ளைகளை வளர்த்த வளர்ப்பு தான். இன்றைக்கும் அந்த பிள்ளைகளை ஒவ்வொன்றா சொல்லி ஐயா ஜெபம் பண்ணார் கல்லறையில். கண் கலங்கினேன். இன்னும் அந்த நினைவு கூறுதல்
பிள்ளைகளுக்காக. அந்த அம்மா எல்லாம் பாய் ஆண்டவர் நான் தேவ சமூகத்துக்கு நான் போக போகிறேன். பாருங்கள், சாகக்கூடிய வயசு இல்லை, நிறைவான வகையில் ஆண்டவர் என்னை நடத்திட்டாரு, நான் ஆண்டவர் விட்ட போக போகிறேன். அப்பாவை நினச்சி தான் சங்கடப்படுறேன்னு சொல்லி அந்த கடைசி நேரத்தில் கூட தகப்ப மாதிரி தான் புருஷன் வந்து ஒரு தகப்ப மாதிரி தான். ஏவாள் பிறந்த உடனே முத பார்த்தது ஆதாம தானே. அவன் தான், தாய் அவன் தான். அதனால தான் தாய் தகப்பனை விட்டு, சரீரமான தாய் தகப்பனை விட்டு மனைவியோடு இசைந்திருப்பாள். ஒரே சரீரமாக இருந்த ரகசியம் அதுதான். இந்த ரகசியம் பெரிது. நான் நான் சபையை பற்றியும் கிறிஸ்துவை பற்றி சொல்கிறேன் பவுல் சொல்லிவிட்டு, அதை ரகசியம் சொல்லிவிட்டு அதற்கு அடையாளமாக ஒரு நல்ல புருஷனையும் நல்ல மனைவியும் உதாரணமாக சொல்கிறாரு. கத்தி ஓங்குற வரைக்கும் அங்கே சோதிக்கிறாரு, அதில் பாஸ் பண்ணிட்டான். நெல்லு ஆபிரகாமே நெல்லு, ஒரே பிள்ளை என்று பாராமல், உன் ஏக சூதரன்னு பாராமல் எனக்கிட்டு அவனை ஒப்பு கொடுத்ததுனாலே நீ தேவனுக்கு பயப்படுது கொண்டு இப்பொழுது நான் அறிஞ்சிருக்கேன். லேலுயா. அது மாதிரி உங்களை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பாரா? கொடுக்கணும். நீங்கள் அப்படி நடக்கணும். இன்றைக்கி என் வாழ்க்கையில் 40 ஆண்டு காலமாக என் ஊழியத்தை நான் கடத்தி கொண்டு வந்திருக்கேன். ஆண்டவர் நடத்தியிருக்காரு. சிறு வயது முதற்கொண்டு இன்ன வரைக்கும் கஷ்டம்தான். என் வாழ்க்கையில் துன்பந்தான். எங்கள் அம்மாவை பார்த்ததில்லை. அப்புறம் கொஞ்சம் விவரம் தெரியும் போது எங்கள் அப்பா செத்துட்டார். அப்புறம் சகோதரர்கள்னா அதுவும் சரியா இல்லை. மனைவின்னா அதுவும் எனக்கு பிரியமான குடும்பமாக இல்லை. தற்கொலை பண்ணி செத்துட்டா 2004 என் மனைவி. 20 வருஷம் என்னோட வாழ்ந்தாலும் பிசாசினுடைய ஏவுதலினாலே, அவங்க தங்கச்சி புருஷனுடைய தூண்டுதலினாலே, உலக பிரகாரமான சூழ்நிலையில் ஊழியத்தை பார்க்காம, சபையை பார்க்காம, என்னையே பார்க்காம, பிள்ளைகளே பார்க்காம, 2 பையங்க எனக்கு. அன்னைக்கு நாங்களும் பிள்ளைகளும் இல்லை, மதுரையில் இருக்கோம். அவங்க குடும்பத்தில் நடந்த சண்டையில் தற்கொலை பண்ணிட்டா. அவன் உடனே என் மேலே பழியை சுமத்தி மாமியால் தூண்டி கேஸ் கொடுக்க வச்சு, புகார் கொடுக்க வச்சு 2004 போலீஸு மதுரைக்கு வந்து என்னைய பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அதில் ரொம்ப பாதிப்பு. லேசான காரியமாக யோசனை பண்ணி இயற்கையாக இறந்ததுக்கே நம்ம தாங்க முடியலன்னா தற்கொலைன்னா எல்லா பேப்பர்லேயும் வந்துருச்சு. எல்லாம் கட்டிங் வச்சுருக்கேன். அதன் பிறகு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சி அந்த சபையை கர்த்தர் தான் நடத்தினார். என் வாழ்க்கையை சொல்கிறேன். அதன் பிறகு நான் சும்மா இருக்கக்கூடாது. 5-6 வருஷம் சும்மா தான் இருந்தேன். அப்புறம் இவங்க தான் நமக்கு வேணும், ஊழியக்காரங்க தான் நமக்கு ஆபத்து. ஊழியக்காரங்கள்லாம் சேர்ந்து நீங்கள் சபையை நடத்திக்கிட்டு இருக்கீங்க, குடும்பம் அம்மாவும் இல்லை, ஒரு அக்கா இருந்துருச்சு, அதுவும் இறந்துருச்சு, 2 ஆம்பளை பையங்களாக போயிட்டாங்க. சபை 2 சபை இருக்குது. மதுரையில் புதூரில் ஒரு சபை, சமையலில் 2 சபை இருக்குது. நீங்கள் ஒத்தையில் நடத்த முடியாது. அதனால் ஒரு ஏற்ற துணையை உருவாக்குவேன். மனுஷன் தனிமையாக வசனமெல்லாம் சொல்லி என்னை அதில் மடக்கிட்டாங்க. கர்த்தர் புழுங்கின முள்ள நானாக எடுத்து குத்திக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை குத்திக்கிட்ட பாருங்க, மைக்கை நானாக குத்துறதுனால உங்களுக்கெல்லாம் தெளிவாக கேட்குது. முள்ளை போய் குத்துவானா? முள்ளை போய் குத்திக்கிட்டு பாவம். அந்த இந்த மனைவி, 2வது மனைவி 2009 பாஸ்டர்கள்லாம் சேர்ந்து, என் 2 பையங்களும் சேர்ந்து, என் சொந்தக்காரங்கள்லாம் சேர்ந்து முடித்து வச்சாங்க. என் அனுபவத்தை சொல்கிறேன். ஆகவே காட் பேஷண்ட், அதை நான் சொல்லலை. இப்போ இருதய நோயாளி மறைச்சிட்டாங்க. பாஸ்டருக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லோரும் சொன்னால் கல்யாணம் நடக்காது, நீ சாதாரணமாக இருந்தாலும் நடக்க போகிறதில்ல. அவரை கட்டிட்டா ஏதோ என் முகத்தில் என்ன தான் எழுதியிருக்குன்னு தெரியல, சிக்கனாண்டா ஒருத்தேன்னு சொல்லி நீ அவரை கல்யாணம் முடித்த பிறகு தெரிஞ்சாலும் ஒன்றும் சொல்ல மாட்டார், அவர் அப்படி ஆளாக தான் தெரியுது, அதனால் கட்டுமான்னு சொல்லி. என் மனைவி மேலே தப்பு இல்லை, பாவம். கல்யாணம் முடித்த
பிறகு என்கிட்ட உள்ளதெல்லாம் சொல்லி இந்த மாதிரி வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் சரிம்மா, எத்தனையோ தாங்கி வந்துட்டேன், எவ்வளவோ வழிகளை தாங்கிட்டேன், சரி பரவாயில்லம்மான்னு சொல்லி அந்த ஒரு பிள்ளையோட ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்தது. இறந்த மனைவி பேரை தான் வச்சேன், சாரால் பேரை வச்சு அந்த பிள்ளை இப்போ 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. ஹார்ட் பேஷண்ட்டு, இருதய ஆப்ரேஷன், ஓப்பன் சர்ஜரி மதுரையில் 2017 செய்தேன். வெந்த பொண்ணில் வேல் பாய்ச்ச மாதிரி திரும்ப காய்ச்ச மரமே கல்லடி படும், பட்ட காலே படும், கெட்ட குடியே கெடும் சொல்லி ஒரு பழமொழி மாதிரி இன்ன வரைக்கும் மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இன்ன வரைக்கும் வைத்தியம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இன்ன வரைக்கும் மனைவி என்ற பேரில் ஒரு பிள்ளையாக சகோதரியாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு என்ன எந்த வாழ்க்கை கிடையாது, அதை பற்றி கவலையும் இல்லை. தேவ பிள்ளைகளே, நான் ஏன் சொல்கிறேன்னா, நல்ல காரியங்கள் எதை செய்தாலும் கெட்டதாக போகுது. என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் யாருக்கும் வரக்கூடாது. இன்ன வரைக்கும் பாடு கஷ்டங்கள் தான். என் பிள்ளைகள் 2 பையங்க இருக்காங்க, அவங்களாவது நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு சொன்னால், ஒரு பையனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப வேதனை அடைஞ்சு இருக்கேன். அவனுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க. மூத்தவன் என் கூட இருக்கான், ஆதரவாக இருக்கான். இளைய பிள்ளை இப்போ 7ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கு. இன்ன வரைக்கும் நான் பிறந்ததுலேருந்து சமாதானமாக இருந்தேன்னு சொல்ல முடியாது. ஓரளவில் இந்த ஊழியத்தை வச்சு, உபதேசங்களை வச்சு தான் சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் சந்தோஷம் வந்தால் டக்குன்னு அந்த பக்கம் சோதனை வந்துடும். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், அவன் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். 2 தீமோத்தேயு 3:12 அன்றியும் தெய்வ பக்தியாக நடக்க மனதாக இருக்கிற யாவரும் தெரியாத உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் சொல்லுவாங்க. இன்றைக்கி துன்பப்படுவாங்கன்னு போட்டிருக்காங்க. நான் சத்தியத்தை சொன்னதுனால சத்துருவானேனோ? கலாத்தியர் 4:16 உண்மையாக ஊழியம் செய்கிற பேசுகிறவங்களுக்கு இந்த உலகத்தில் இடமில்லை. இன்னொரு முறை என்னை கூப்பிடணும்னு நினச்சி நான் எங்கேயுமே பேச மாட்டேன், முகஸ்துதி பண்ணவும் மாட்டேன். தெரியாது எனக்கு, உள்ளது உள்ளது இல்லாது உள்ளபடி சொல்லி பழகிட்டேன். ஆகவே பாடு மரணங்களை நமக்காக சகித்த அவரையே, இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள் என்ற வார்த்தை தான் எனக்கு ஆறுதல். தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? கர்த்தர் எவன் மேல் அன்பு கூறுவாரோ அவனை சிச்சிக்கிறார், சேர்த்துக் கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். இன்றைக்கு நான் எல்லாரையும் விட இயேசுவை அன்பு கூறுகிறேன். என் மனைவியை, என் அப்பா அம்மாவை, என் சகோதரனை, என் பிள்ளைய, யாரையுமே இப்போ நான் அன்பு கூர்ந்த அளவில் இல்லை. என்னையும் என் ஜீவனையும் நான் நேசிக்கிறதும் இல்லை. லாஸ்ட் கட்டத்தில் இயேசுவுக்காய் வாழுகிறேன். அதனால தான் துணிஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன். துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லைன்னு இருக்கு. நீங்கள் ஊழியத்தில் துணிஞ்சு நீங்கள் சர மாதிரி பேசுனீங்கன்னா துக்கமே வராது. ஒரு யுத்தத்தில் ரெண்டு மணி நேரத்தில் நீ செத்துருவேன்னு சொல்லிட்டாரான் ஒரு ஐயா செக் பண்ணி. அவ்வளோதான் இவன் முடிவு. யுத்தத்தில் போய் குண்டக்கம்பட்டை அடிக்கிறானா, ஊட போய் விழுகிறானா ஐயா, யுத்தத்தில் செத்தா பெருமைன்னு சொல்லி. சாதாரணமாக சாகிறத விட யுத்தத்தில் போய் செத்துட்டா நமக்கு பெருமைன்னு சொல்லி ஊட விழுந்து காட்டுத்தனமாக சண்டை போடுறான். ஜனங்கள்லாம் பயந்துக்கிட்டு இப்படி பயங்கரமாக சண்டை போடுறானேன்னு சொல்லி எல்லாம் ஓடிட்டாங்களாம். இவன் ஜெயிச்சிட்டானான். அப்புறம் செக் பண்ணியிருக்காங்க, இந்த ரொம்ப எமோஷனாக அவன் சண்டை போட்டதுனால அந்த வியாதியே இல்லாமல் போயிடுச்சு. இன்னும் 100 வருஷம் வாழ்வான்னு சொன்னவனே வீட்டுக்கு போயிட்டான யுத்தத்தை விட்டுட்டு. துணிஞ்சவனுக்கு துக்கம் இல்லை. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை திரும்ப பெற்றுக்கொள்வான்னு சொல்கிறார். லேலுயா. எனக்கு தலை சாக்கி இடம் இல்லைன்னு சொன்னவன் தான் உலக ரட்சகர் இன்னைக்கு. லேலுயா.
நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளும் கூடு என்று அந்த அந்த நரிக்கு போய் சொல்லுங்கன்னு ஏரோது எங்கே இருக்கானே தெரியல. புளிச்சு செத்தான் இருக்கு இன்னொருத்தன். ஆகவே தேவ பிள்ளைகளே, உலகத்தை வெறுங்க, இயேசுவை அன்பு கூறுங்க. அதான் பேதுருகிட்ட கேட்டார், எல்லாரிலும் என் மேல் அன்பு கூறுகிறாயா? அன்பு கூர்ந்தா எல்லாம் உனக்கு கிடைக்கும். உன் பின்னாடி எல்லாம் தேடி வருவாங்க, நீ அவர்கிட்ட அன்பு கூறுறதுனால. லேலுயா. மூன்றாவதாக படிங்க 13 அதிகாரம், எபிரேயர் 13:3 படிங்க. 3 கட்டப்பட்டிருக்கிறவருடைய கோடு நீங்களும் கட்டப்பட்டவர்கள் போல அவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்களும் சரீரத்தோடு இருக்கிறவர்கள் என்று அறிந்து தீங்கு அனுபவிக்கிறவர்களை நினைத்துக் கொள்ளுங்கள். யாரை நினைக்கணும்? கட்டப்பட்டு இயேசுவுக்காக கட்டப்பட்டு ஜெயிலில் இருக்கக்கூடிய, இயேசுவுக்காக தீங்கு அனுபவிக்கிற பரிசுத்தவான்களை என்ன செய்யுங்க? நினைங்க. உனக்கு கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடுன்னு ஒரு புலவர் எழுதியிருக்கான். ஏன் சாட்சியை ஏன் சொன்னேன்னா, கஷ்டமானது தான், கேட்க முடியாத கஷ்டமானது தான். ஏன் சொன்னால், ஏன் நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு ஒரு ஆறுதல். ஓஹோ, இந்த அளவில் நமக்கு இல்லையே, இவ்வளவு கஷ்டப்பட்டுருக்காரா, இவ்வளவு கோர்ட்டு ஜெயிலு, இவ்வளவு தண்டனை, இவ்வளவு அவமானமா, எனக்கு ஆண்டவர் அந்த அளவில் இல்லையே. உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும்படி என் கஷ்டம் துன்பங்களை, என் பாடுகளை நான் சொல்ல வேண்டியதாக இருக்கேன். அதுக்காகத்தான் நான் சொல்கிறேன். கஷ்டம் துன்பமே இல்லாட்டினா, பாடே இல்லாட்டினா பரலோகம் கிடையாது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்யலாம். அதுக்காக அந்நிய காரியங்கள் தலையிட்டு பாடுபடுவனா இருக்கக்கூடாதுன்னு பேதர் சொல்கிறான். ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதினால் பாடுபட்டா அவன் வெக்கப்படக்கூடாது. லேலுயா. நீங்கள் யூடியூப்பில் பேசுகிறேன், எனக்கு வந்த கஷ்டம் துன்பம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, 3 தடவை ஜெயிலுக்கு போயிருக்கேன், இன்ன வரைக்கும் கஷ்டம் துன்பத்தில் தான் இருக்கேன். ஆனால் இந்தியா சட்டத்திலையும் சரி, வேதாகம சட்டத்திலையும் சரி, என் மனச்சாட்சியிலும் சரி, ஊரில் உள்ள பொதுமக்களுடைய அந்த காரியங்களையும் சரி, நான் குற்றவாளி அல்ல, குற்றவாளி அல்ல. எத்தரணப்பட்டால் நிஜஸ்தே. என் ஊரில் வந்து கேளு, சமயநூல் சத்தியமுத்து நகரில் என் ஜனங்க நிறையா இருக்காங்க, கேளு. போராமையில் அநியாயமாக சில ஊழியக்காரன் தான் சொல்லுவானே தவிர, அந்நியர்கள்கிட்ட கேளு, என் சபைக்கிட்ட கேளு, என் பிள்ளைகள்கிட்ட கேளு. எல்லாரும் அதனால நான் நீதிமான் ஆகிறது இல்லை. இன்னும் ஓட்டத்தை நான் முடிக்கலை. இந்த அம்மா 2 தீமோத்தேயு 4:7 அம்மாவுடைய கல்லறையில் அந்த அம்மாவுடைய அறிக்கை அங்கே பார்த்தேன். நல்ல போராட்ட விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். அந்த இடத்துக்கு நான் இன்னும் வரல, ஓடிக்கிட்டு இருக்கேன். அந்த அம்மா வெற்றி பெற்றுட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. அதனால் அப்படிப்பட்ட பரிசுத்தவான்களை நினைவு கூறுறது, அது நம்ம மாதிரியாக சொல்வது நல்லது. நம்ம முன்னேறி போகிறதுக்கு அது நல்லது. அல்லேலூயா. 4ஆவதாக எபிரேயர் 13:7 படிங்க. தேவ வசனத்தை தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, யாரை நினைக்கணும்? நடத்தினவர்களை நினைத்து. அந்த அம்மா நடத்தினதை நீங்கள் சாட்சி சொன்னீங்க. அவங்க ஜெபத்தில் நடத்துகிறாங்க, எப்போதும் சிரித்த முகத்தில். எத்தனையோ பேர் துக்கத்தில் வேதனையில் இருப்பாங்க, அந்த அம்மாவுடைய சிரித்த முகத்தில் எல்லாம் மாறுது. ஜெபம் சொல்லும் போது வெற்றியாகுது. உங்களை நடத்தினவர்களை நீங்கள் என்ன செய்யுங்க? நினைங்க, அவங்க விசுவாசத்தை பின்பற்றுங்கன்னு போட்டிருக்கு. லேலுயா. 5ஆவதாக, நேரத்தை கருதி சீக்கிரம் முடிக்கிறேன். 5ஆவதாக யூதா 17 வசனம் படிங்க. யூதா 17 நீங்களோ பிரியமானவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலரால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நினைவு கூறுங்கள். முன் சொல்லப்பட்ட வார்த்தைகள், நம்ம அப்போஸ்தல நிருபங்கள் ரோமர்லேருந்து யூதா வரைக்கும் உள்ள நிருபங்கள் இருக்கே, அந்த வசனங்களை நினைவு கூறுங்க. உங்கள் கஷ்டமெல்லாம் போயிடும், துன்பமெல்லாம் போயிடும். ஓஹோ, நம்மளை விட அதிகமாக பாடுபட்டிருக்காங்களே, அடி வாங்கியிருக்காங்களே,
இழந்திருக்காங்களே, நம்ம எம்மாத்திரம். ஆகவே நீங்கள் அந்த அப்போஸ்தல உபதேசங்களையும் பாடும் மரணங்களையும் தியாகங்களையும் நினைவு கூறுங்க. லேலுயா. ஆறாவதாக மத்தேயு 26:7-13 வரை படிக்கும்போது அந்த 13ஆம் வசனம் மட்டும் டச் பண்ணுங்க. இவளை நினைப்பதற்கு இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று அந்த குஷ்டரோகி வீட்டில் இயேசு இருக்கும்போது அங்கே ஒரு அம்மா தைலத்தை ஊற்றி அங்கே வீடே கமகமன்னு மணக்கிற அளவில் செய்கிறா. எல்லாரும் விசனமாக்கி போராமப்படுறாங்க, இந்த அம்மா வீண் செலவு செய்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அவளை ஏன் தொந்தரவு பண்ணுறீங்க? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் நினைவு கூறப்படும். அல்லேலூயா. செய்ததும் சொல்லப்படும். நினைப்பதற்கு இவளை நினைப்புன்னு சொல்கிறார். இவளை நினைக்கணும்னே சொல்கிறார். நல்ல கிரியைகளை நினைக்கலாம், சொல்லலாம். அதைத்தான் இப்போ நினைக்கிறோம், சொல்கிறோம். 6. 7ஆவதாக லூக்கா 10:38-42 வரை நீங்கள் படிக்கும்போது உங்களை எல்லாருக்கும் தெரியும். மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள். மார்த்தாள் தான் இயேசுவை ஏற்றுக்கொள்கிறா. மரியாள் உட்காந்து வசனத்தை கேட்குறா. அந்த அம்மா பற்பல வேலைகளை செய்து ரொம்ப பிஸியாக இருக்கா. ஆனால் ஏற்றுக்கொண்டது அந்த அம்மா தான். வசனத்தை கேட்க அந்த அம்மாவால் முடியல. இந்த மரியாள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் காலடியில் உட்காந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தா. இயேசு இவளை தான் பாராட்டுறார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை மரியாள் தெரிந்து கொண்டாள். லேலுயா. இந்த பூமியிலே நம்ம ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, கொண்டு போகிறதும் இல்லை. சகோதரிகளே, இயேசுவின் பாதத்தில் உட்காருங்க, வசனத்தை தியானிங்க, ஜெபிங்க. வசனத்தை தியானித்த பிறகு ஜெபிங்க. அதுவும் புதிய ஏற்பாட்டு, அதுவும் நிருபங்களில் உள்ள வசனங்கள். பழைய ஏற்பாட்டு காரியங்கள் வேறு, இது வேறு. 7ஆவதாக 8ஆவதாக மத்தேயு 27:55 நிறையா பெண்கள் இயேசுக்கு ஊழியம் செஞ்சதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கு. கணக்கே இல்லை. சீசர்களுக்கு கூட கணக்கு இருக்குது, தொகை இருக்குது. ஆனால் பெண்கள் ஊழியத்துக்கு தொகையே இல்லை. அங்கே நிறைய ஊழியம் செய்த பெண்கள் அங்கே காத்துக்கிட்டு தூரத்தில் இருந்து இயேசுவின் பாடு மரணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. 55 படிங்க. 27:55 மேலும் இயேசுவுக்கு ஊழியம் செய்த கலிலேயாவிலிருந்து வந்திருந்த அநேக ஸ்திரீகள் தூரத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அநேக ஸ்திரீகள், அங்கே கணக்கே இல்லை. சமாரிய ஸ்திரீயுடைய ஊழியத்தை பற்றி உங்களுக்கு தெரியும். அந்த ஊரையே இயேசு உலக ரட்சகர்னு சொல்ல ஆரம்பித்தாச்சு அந்த அம்மா, ஒரு அம்மாவால். ஆகவே தேவ பிள்ளைகளே, ஸ்திரீகள் தேவனுடைய சொத்தாக, இயேசு கிறிஸ்துவு பிறப்பே இயேசுவின் ஸ்திரீயின் வித்தாக இந்த உலகத்தில் பிறந்தார். உலகத்திலேயே ஸ்திரீயின் வித்து என்று பேர் பெற்றவர் இயேசு ஒருவர் தான். ஆண்கள் வித்தில் தான் எல்லா பிள்ளைகளும் பிறக்கிறாங்க. ஸ்திரீயின் வித்து என்று பேர் எடுத்தவர் இயேசு ஒருவர் தான். அதனால தான் ஸ்திரீயின் இடத்தில் பிறந்தவர் என்று கலாத்தியரில் 4:5 இருக்கு. ஸ்திரீயின் வித்து என்பது ஆதியாகமம் 3:15 இருக்கு. மணவாட்டி சபையை மனைவி என்று, மணவாட்டி என்று பெண்பாலில் தான் அழைக்கிறாரு. அதனால் ஸ்திரீகள் பேர் பெற்றவர்கள். ஸ்திரீகள் தேவனுடைய ஊழியத்தை செய்ய அழைக்கப்பட்டவர்கள். இயேசு உயிர்த்தெழுந்து தரிசனமும் யாருக்கு கொடுத்தாரு? ஸ்திரீக்கு தான் கொடுத்தாரு. இவைகளெல்லாம் நீங்கள் அறிஞ்சு சகோதரிகள் ஊழியத்தில் பெருகணும். வீடு சந்திப்பெல்லாம் சகோதரிகள் தான் நல்லா செய்யணும். வீடுகள் தோறும் ஜெபிக்கணும். சபையை நிரப்புறது உங்கள் கையில் தான் இருக்கு. ஒரு ரகசியத்தை சபையில் கேட்டால் 10 பேருக்காவது சொல்லாமல் ஒரு ஸ்திரீ தூங்க முடியாது. அந்த அம்மா மனசு அப்படி. இவன் இருக்கிருவான் புருஷங்காரே, மனைவியால் அப்படி இருக்க முடியாது. ஒரு ஐயா கிட்ட கேட்குறாங்க, ஏன் கல்யாணம் முடிச்சிங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஐயா சொல்கிறாரு, ஊர் செய்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஏன்னா நைட்டில் எல்லாம் அந்த அம்மா சொல்லிடும், சொல்லாமல் தூக்கம் வராது. அதுபோல் ஒரு சத்தியத்தை சபையில் கேட்டால், ஒரு உபதேசத்தை கேட்டால், ஒரு சொந்த பந்தம் எல்லாருக்கும் சொல்லிடணும், சொல்லாமல் இருக்கக்கூடாது. லேலுயா. 9ஆவதாக தீமோத்தேயுவின் பாட்டி தாய்
இங்கே 2 தீமோத்தேயுல 1 அதிகாரம் பார்த்தீங்கன்னா, உன் கண்ணீரை ஞாபகம் பண்ணினே, உன் பாட்டிக்கிட்ட அந்த விசுவாசம் இருந்தது, அதுக்கு முன்னாடி உன் தாயார்கிட்ட அதை இருந்தது, அதை அந்த நினைவு கூறணும்னே போட்டிருக்கு. அந்த வசனம் படிங்க. 2 தீமோத்தேயு வசனம் படிக்க டைம் இல்லை, முடிச்சிடுறேன். நீங்கள் வீட்டில் போய் படிச்சுங்க. 2 தீமோத்தேயுல 1 அதிகாரத்தில் 3 6 வரை பார்த்தீங்கன்னா, ஆகவே பாட்டிக்கிட்ட இருக்கிற அந்த விசுவாசம் தாய்க்கு வந்தது, தாய்க்கு உள்ள விசுவாசம் மகனுக்கு வந்தது. இன்னைக்கு மகனையும் பேர பிள்ளைகளையும் ஐயா நினைவு கூர்ந்தார். இன்றைக்கி அந்த அம்மா பாட்டி ஆகிட்டாங்க, தாய் ஆகிட்டாங்க, பாட்டி ஆகிட்டாங்க, மனைவி ஆகிட்டாங்க, ஊழியக்காரி என்று பேர் பெற்றாங்க. சபை மக்கள் அவங்கள நினைவு கூறக்கூடிய அளவில் சாட்சி சொல்கிறாங்க. இதை விட வேறு என்ன இருக்குது? அதனால் மரித்தோருக்காக கவலைப்படாதீங்க, அவங்க நித்திரையில் இருக்காங்க. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இது முதற்கொண்டு அவர்கள் நித்திரை இருக்காங்க, தூங்குறாங்க, அவ்வளோதான். ஒரு தூக்கத்தில் போய் ஒருத்தரை டிஸ்டர்ப் பண்ண முடியுமா? அதனால் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் மரியாதைன்னு சொல்லி தற்கூரிகள் ஜெபித்த மாதிரி நம்ம ஜெபிக்கக்கூடாது. அந்த அம்மாவுக்கு நித்திரையாக இருக்கா, ஆண்டருக்குள்ளே நித்திரையாக இருக்கா. கடைசி காலத்தில் எழும்பும்போது எழும்பி அந்த வீதத்துக்கு வருவாங்க. செத்தவங்களுக்காக எங்களுக்காக ஜெபிங்கன்னு சொல்லாதீங்க இனிமேல். அவங்க நித்திரையில் இருக்காங்க. அவங்க உங்களுக்காக எப்படி ஜெபிக்க முடியும்? வசனத்தில் உள்ளது தான் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கு தவிர, அவன் சொன்னான் இவன் சொன்னான். சில ஆளுங்க பரலோகத்துக்கு அடிக்கடி, மெட்ராஸுக்கும் கோயம்புத்தூருக்கு அடிக்கடி ஏரோப்ளேனில் ஐயா போயிட்டு 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 வர்ற மாதிரி பரலோகத்துக்கு போயிட்டு போயிட்டு வர்றானே ஐயா. அங்கே தண்ணி இருக்கா, தண்ணி எடுத்து ஊற்றுவாங்களா, பிள்ளைய விளையாடுறாங்களா, இப்படியெல்லாம் சொல்லுவாங்களா ஐயா நாட்டில். ஆகவே பரலோகமும் திறக்கப்படலை, நரகமும் திறக்கப்படலை. நரகத்தை பார்த்ததாக ஒரு அம்மா சாட்சி சொல்லுது. அதனால கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். சத்தியத்தை அந்த காலம்தான் இந்த காலம், புரிஞ்சுக்கங்க. அவன் போடுறான் இவன் போடுறான். அங்கே செக்யூரிட்டி பதவி கொடுத்துட்டாரான் ஒரு ஆளுக்கு. பரலோகத்தில் ஒரு ஆள் சொல்கிறாரு, பரலோகத்துக்கு முழுவதும் நான் தான் மந்திரியே, இங்கே இப்போ அளந்து கொடுத்து போதாதா, அங்கேயுமா கெடுக்கணும். ஆகவே கடைசியில் தான் எல்லாம் எழுப்பப்படுவீங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க. வெளிப்படுத்தல் 20 11 12 மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் அங்கே தான் நிற்பாங்க. அப்போ தான் எழுந்திருப்பாங்க. உலகம் அக்கினியில் அழிஞ்ச பிறகு நியாயந்திருப்பு. அப்போ தான் வலது புறத்துலையும் இடது புறத்தையும் நிறுத்துவார் ஜட்ஜ்மெண்ட்டு. பரலோகத்துக்கு போவதும் நரகத்துக்கு போவதும் அங்கே தான். ஜீவபோசத்தில் பேர் எழுதப்படாத எவனோ அவன் அக்னி கடலில் தள்ளப்பட்டான்னு வெளிப்படுத்தல் 20 15 இருக்கு. அதுதான் காரியமே தவிர மற்றபடி அல்ல. இன்றைக்கி சொல்கிறவன் பேச்சு கேட்காதீங்க, உங்கள் சுய புத்தியும் நம்பாதீங்க. வசனத்தை நம்புங்க, சத்தியத்தை கேளுங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். லேலுயா. 10வது சொல்லி முடிக்கிறேன். மார்க் 16:9 மகதல அந்த அந்த மரியாள் அம்மாவுக்கு 7 பிசாசுகள் பிடிச்சிருந்துச்சு. அதை படிங்க. அப்படியா போட்டிருக்கு? வசனம் இல்லாமல் அவள் பாட்டு அள்ளி விடுறாரு பாருங்க. மார்க்கு 16:9 அப்படியா இருக்கு? நான் தான் மாற்றி சொல்லிட்டேன் போல் இருக்கு. படிங்க. வாரத்தின் முதலாம் நாள், அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையிலே இயேசு உயிர்த்தெழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு முதல் என்ற வார்த்தை கேவனிங்க. அந்த அம்மாவுக்கு தரிசனமானார். அவளிடத்தில் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தார். அதனால் முன் வாழ்க்கையை அவர் பார்க்கறது இல்லை. பிசாசு பிடிச்சவ, நோய் உள்ளவ, அவ அந்த பொம்பளை, இப்படி எதையுமே அவர் பார்க்கறது இல்லை. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனால் ஸ்திரீகளிடத்தில் இயேசு எந்த அளவில் பாசமாக இருக்கார், அன்பு கூர்ந்தார். ஸ்திரீயின் வித்தாக வந்தார். சபையை மனைவி என்று சொல்கிறாரு. ஆன்மீக ஆவிக்குரிய வகையில் எந்த அளவில் அவர் நேசிக்கிறார். மனைவின்னா சொந்த சரீரமாகிய சபை, மணவாட்டி, எந்த அளவில் நேசிக்கிறார் பாருங்க. ஆகலாம் இவைகள் கிறிஸ்துவை பற்றி, சபையை பற்றி சொல்கிறேன்னு பவுல் கடைசியில் அந்த ரகசியத்தை கிறிஸ்துவோடு சபையோடு இணைக்கிறார்.
அதனால் மேலானதை யோசிங்க, சிந்திங்க. இப்போ என் வாழ்க்கையில் எல்லாத்தையும் விட்டாச்சு. நான் ஒரு பிள்ளை மேலே பாசமாக இருந்தேன், அது கூட இப்போ விட்டுட்டேன். என் மக இயேசுவுக்கு 2வது தான். இப்போ இயேசு கிறிஸ்து தான். அவருக்காக நான் உயிர் வாழ்கிறேன், அவர் சத்தியத்துக்காக வாழ போகிறேன், அவருக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களையும் சத்தியத்தை சொல்லணும், உபதேசிக்கணும். நம்ம எல்லோரும் ஒரு ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, நம்ம எல்லோரும் ஒருமித்து ஊழித்து செய்வோம். ஆகவே குறுகுன வட்டத்தை போட்டு இனிமேல் வேதனைப்படாமல் துக்கிக்காமல் கர்த்தருடைய வருகையிலே முதலாவது உயிர் தள்ளக்கூடிய அந்த பாக்கியம் அவங்களுக்கு தான். அன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்தால் மறுரூபமாக்கப்பட்டு அவங்களோடு கூட நாமளும் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அங்கே உறவு இருக்கா? அங்கே உறவு இருக்காதே. அங்கே அம்மா மனைவி பாசம், பிள்ளை பாசம், பாட்டி அங்கே இருக்கா? விளையாட்டு அங்கே இருக்கா? இருக்காது. அவங்க தேவதூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அந்த சித்தம் பூமியிலையும் நடக்கணும். பரலோகத்தில் அப்படி சித்தம் செய்வது போல இந்த பூமியிலும் இந்த சபையில் அது நடக்கணும். ஐயா கிட்ட நடக்கணும், என்கிட்ட நடக்கணும், உங்ககிட்ட நடக்கணும். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அன்பு கூறுவோம், அவரையே நினைப்போம், வருகையவே நினைப்போம், வசனங்களையே நினைப்போம். இவ்விதமான பாடுகளை உபத்திரங்களை சகித்த அவரையும் இல்லை, அவரை ஏன் நினைவு கூறுங்கள். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நினைவு தோத்திரம் பண்ணி மரணத்தை நினைவு கூறுங்கள் என்ற அந்த காரியத்தை ஒரு 10 பாயிண்டை 10வது மாதத்தில் நிறைவு செய்து இந்த செய்தியை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறேன். அந்த 10ம் உங்கள் மனதில் 10ஆக இருக்கட்டும். இந்த மாதம் முழுவதும் இரவும் பகலும் தியானித்து மனதில் ஆழமாக பதித்து கொள்ளுங்க. மரித்தவர்கள் அவங்க கடமையை செஞ்சிட்டாங்க, நீங்களும் உங்கள் ஓட்டத்தை ஓடி உங்கள் கடமையை முடிங்க. மரித்தவர்களுக்காக துக்கித்து இருப்பது அறிவில்லாத செயல் என்று பவுல் சொன்ன மாதிரி இந்த பவுலும் நானும் சொல்கிறேன். அதை நான் கடந்துட்டேன், நீங்களும் கடந்து வாங்க. இந்த பூமியில் நம்ம ஒருவரும் நமக்குன்னு வாழாமல் நமக்காய் ஜீவனை கொடுத்த உயிரை கொடுத்த இயேசுவுக்காக வாழ்ந்து அவர் மேலேயே அன்பு கூறுவோம். 1 கொரிந்தியர் 16:22 படி ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவான். கர்த்தர் வருகிறார். அல்லேலூயா. இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நிறைவு ஜெபத்தை ஐயா அவர்கள் ஜெபம் பண்ணி முடிப்பார்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். ஜீசஸ். நல்ல போராட்டம் போராடி ஜீவித்தேன், ஜீவனை நாம் நல்ல போராட்டம் போராடி ஜீவித்தேன், நித்திய ஜீவனை நாம் விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திருப்போம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். தேவ கிருபையிதே, கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசத்திலே அகமகிழ்ந்தே நாமாந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாமாந்திப்போம். இந்த நல்ல நாளிலே கர்த்தர் நமக்கு தந்த நல்ல 10 வார்த்தைகளுக்காக, 10 நினைவுகூறுதலுக்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். அவருடைய மரணத்தை நினைவுகூறுவது மட்டுமல்ல, அவருடைய வருகையையும் நினைவுகூறும்படி செய்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரம் 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 சோதரம். ஒரு நாள் கர்த்தருடைய வருகையில் மணவாட்டியாய் மணவாளனை சந்திக்க செல்லுவோம். அப்பொழுது
மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். பின்பு அவர்களோடு கூட நாமும் எடுத்துக்கொள்ளப்பட போகிறோம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோத்ரம் 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 இந்த நல்ல ஐக்கியத்துக்காக, அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரம் தோத்ரம் தோத்ரம். இந்த ஆராதனையின் மூலமாக கர்த்தர் நமக்கு ஒரு நம்பிக்கை தந்ததுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரம் 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 தோத்ரம். வார்த்தையில் வளரும்படியாக கர்த்தர் கிருபை செய்தபடியால தோத்திரம் பண்ணுவோம். தோத்திரம் 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 தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை அருமையான சகோதரர் கண்ணன் ஜெபிப்பார். ஸ்தோத்திரம். கொஞ்சம் முன்னால வாங்க. ஒரு சில வார்த்தைகளை நான் அம்மாவுக்கு சொல்லிட்டு ஜெபம் பண்ண நல்லா நினைக்கிறேன். நாங்கள் வடவழியிலேருந்து வருவது கொஞ்சம் தாமதமாயிடுச்சு. ரொம்ப டிராஃபிக்கு என்னால் வந்து சரியாக சேர முடியல. ஆனாலும் இந்த நேரத்தில் வந்து அம்மாவை பற்றி சில வார்த்தைகளை சொல்லி இந்த ஏன்னா இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைப்பது ரொம்ப இது. இந்த 4 ஆண்டுகளாக நான் ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வந்து பங்கு பெறுகிறோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும். அதனால் என்னென்னா, நாங்கள் இந்த சபையில் தான் எங்கள் ஊழியத்தை கிட்டத்தட்ட துவங்கினோம். 2005 முதலாக ஒரு கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி இங்கே நடத்தினோம். அப்போ இருந்து அம்மா இருக்கிற வரைக்கும் எங்கள் பார்வையற்றவர்களுக்கு ரொம்ப உதவி செய்வாங்க. வரும்போதெல்லாம் கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துவேன். பாசையா மற்ற காலம் செய்வதற்காக இங்கே எங்கள் பார்வையற்ற நண்பர்கள் வந்த உடனேயே அவங்க வந்து டீ பிஸ்கட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. எல்லா இடத்துலையும் நல்லா கனிவாக பேசுவாங்க. ரொம்ப ஊழியத்தில் அக்கறை உள்ளவங்க. ஏன்னா நாங்கள் அடிக்கடி சில நேரத்தில் பாஸ்டர் வெளிநாட்டுக்கு போயிடுவார். அப்போ எங்களுக்கு தெரியாது. நான் வழக்கமாக வந்து எப்போ வந்தாலும் இந்த பக்கம் வந்தால் பாஸ்டரை பார்த்து ஜெபம் பண்ணிவிட்டு சில ஆலோசனைகளை ஊழியத்தின் நிமித்தமாக தனிப்பட்ட குடும்ப காரியங்கள்லாம் அவர்கிட்ட கேட்டு போவது வழக்கம். அப்படி போகும்போது பாஸ்டர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் எங்கள் வீட்டுக்கு போய் பார்த்து போவேன். பார்த்துட்டு போகும்போது எங்களுக்கு உணவு கொடுக்காமல் அனுப்பவே மாட்டாங்க. அது லேட்டான சரி 10-1 மணி நேரம் அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பாஸ்டர் சாப்பிட்டு போகலாம் எனக்கு இல்லைம்மா டைம் ஆச்சுன்னா கூட இருந்து எங்களை சாப்பிட வைத்து பாஸ்டர் கொடுக்குற காணிக்கு வேறு பாஸ்டர் அம்மாவும் காசு காணிக்கு கொடுக்க அனுப்ப மாட்டாங்க. கடைசியாக ஒரு முறை நாங்கள் பார்க்கும்போது அப்போது நல்ல ஒரு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் யாரோ கெஸ்ட்டாக வராங்கன்னு சொல்லி நல்ல மட்டன் குழம்பு நல்லா செஞ்சுருந்தாங்க. நல்லா சாப்பிட்டு கடைசியாக நான் ஓப்பனாக சொந்த சௌகரிய போல் அவங்களை ஏன் நேசிக்கிறோன்னா, அந்த நேரத்தில் அவங்க கையை பிடித்து அந்த வாஷ் பேட்டை போட்டு அவங்களே கையெல்லாம் கழுவிட்டு சின்ன டவுனில் தொடச்சி உட்கார பாஸ்டர்னாங்க. உண்மையிலே யாரும் செய்யாத காரியம் எல்லாம் இப்போ பார்வையற்றவங்க பார்த்தீங்கன்னா கை தோடுறதுக்கு அப்படி கூட்டிகிட்டு போகிறதுக்கு வெட்டப்படுவாங்க. ஆனால் அந்த சகோதரி அம்மா இன்றைக்கி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிருக்காங்க. கரவை தொடுத்து கை தொடுத்து இப்படியாக இது பண்ணுவாங்க. அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க அவங்கள பற்றி எனக்காக ஜெயிவுங்க, என் பிள்ளைகளுக்காக ஜெயிங்க, எங்கள் பாஸ்ட்டுக்கான்னு சொல்லவே மாட்டாங்க. சர்ச்சுக்காக இந்த ஹோமுக்காக நல்ல ஜெயிப்பாங்க சார். எப்படியாவது ஒரு 1000 ஆத்மாக்கள் இந்த சபையில் வந்து சேரணும், அவர் ராஜ்யத்தை அவர் வரைக்கும் கொடுப்பாங்க. அதான் என்னுடைய வாஞ்சின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது இப்போ கூட எனக்கு நினைப்பட்டு இப்போ கூட நம்ம ஜெயிச்சுட்டு தான் வரோம். பாஸ்டம்மா விரும்பினபடி சாந்தம்மா விரும்பினபடி சபையில் 1000 ஆத்மாக்கள் சேரணும், அவர் சொன்னபடி அந்த ஹோம் நல்லா வளரணும், அவர் சுவிசேஷம் சொன்னபடி வரணும்னு சொல்லி. எனவே நம்ம இப்போ நேரம் ரொம்ப ஆயிடுச்சு, இதுக்கு மேலே டைம் எடுக்க முடியாது. நிறைய காரியங்கள் உண்டு. அது எங்கள் மனைவி கூட ரொம்ப வரும்போது சொல்லிட்டு வந்தாங்க. அந்த இடத்துல வரும்போதெல்லாம் அவங்க ஞாபகம் தான் வருதுன்னு சொல்லி என்னுடைய கருத்தை உண்மையிலே நம்ம ராஜ்யத்தில் நாமும் அந்த மாதிரி ஏற்பாடுகள் இருக்கு. அவரோடு கூட நித்தியமாக ஆண்டு கொண்டு இருக்க போகிறோம். அந்த பாக்கியத்துக்காக கருத்து நடிச்சிருக்கலாம். சோதரம் சோதரம் சோதரம். ஒரு பாட்டு பாடிட்டு ஒரு சின்ன ஒரே ஸ்டான்ஸர் தான் ரொம்ப நேரம் சொல்லி அந்த பாடலை பாடிட்டு நான் சுலபமாக ஜெயித்து பிடித்து வருவேன். ஓகே. ஒரு நாளிலே சுராஜன் வருவார், மன்னவர் துதிப்பாடு. ஒரு நாளிலே சுராஜன் வருவார், மன்னவர் மகிழ்ந்தாட. ஒரு நாளிலே சுராஜன் வருவார், விண்ணவர் துதிப்பாடு. ஒரு நாளிலே சுராஜன் வருவார், மன்னவர் மகிழ்ந்தாட. கடைசி நாளில் தூதருடன் வானத்தில் வந்திடுவார். தேவதூதரை களம் தோணிக்க
கடைசி நாளில் தூதருடன் வானத்தில் வந்திடுவார். தேவ தூதரை களம் துணிக்க நம் தேவனை சந்திக்கவே இரு கண்கள் நமக்கு அன்று திறக்கும். அவர் காட்சி காண ஒளி பிறக்கும். நாம் இயேசு தெய்வத்தை காண்போம். இரு கண்கள் எனக்கு அன்று திறக்கும். அவர் காட்சி காண ஒளி பிறக்கும். நான் இயேசு தெய்வத்தை காண்பேன். ஒரு நாளிலே சுராஜன் வருவார் எக்கால துணியுடனே. ஒரு நாளிலே சுராஜன் வருவார் நாங்களும் ஒளியை பெற. அன்பின் பரலோக பிதாவே, அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 4ஆம் நாள் அப்பா இந்த நினைவு கூடுகைக்காக நடு சொல்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு வருஷமும் இந்த அக்டோபர் 3ஆம் தேதி அப்பா பாஸ்டர்களுக்கு 4 ஆண்டுகளாக இப்படிப்பட்ட கூடுகைகளை நடத்திருக்காங்கப்பா. அம்மாவுடைய இந்த நாட்கள் மறக்க முடியாத நாட்கள். உண்மையிலேயே உங்கள் சமூகத்தில் இலைப்பாய்ப்பட்டிருக்காங்க கர்த்தாவே. நாளொன்று வரும்போது நாங்கள் அவரை தரிசிப்போம் என்று நம்புகிறோம் கர்த்தாவே. எனவே அவர் விட்டு போன இந்த சபைக்காக, இந்த விசுவாசிகளுக்காக, குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக, பாஸ்டுக்காக ஜெயிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் பலப்படுத்தும் கர்த்தாவே. அவர் நினைத்த வாஞ்சித்த எண்ணிய எல்லா காரியங்களும் நிறைவேற்ற கர்த்தர் உதேசியம். அப்போ 1000 ஆத்மாவுள்ள சபையாக உருவாக்கணும். இந்த ஹோம் நல்லா வளரணும். திக்கற்றவங்க, ஆதரவற்றவங்க, அனாதை பிள்ளைகள் நல்லா படித்து முன்னேறி கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறணும். அப்படிலாம் அவங்க சொன்ன நாட்கள் சொன்ன காரியங்கள்லாம் அறிந்திருக்குது. அப்படியே செய்யப்படுறாரு. நன்றி. இப்பொழுது இந்த குழுவில் வந்து கர்த்தாவே ஆனால் இந்த 10 மாதத்தில் இந்த 10 பாயிண்ட்ஸை பாஸ்டர் நல்லா கொடுத்தாங்கப்பா. அதை உட்கொண்டு அதெல்லாம் தியானிக்க உதவி செய்ய தொடர்ந்து இந்த குழுவில் பங்கு பெற்றது அத்தனை பிள்ளைகளையும் தனித்தனியாக பேராக குடும்பமாக ஆசீர்வதித்து வாழ்த்துகிற கர்த்தாவே. பெரிய காரியம் செய்ய கர்த்தாவே. ஸ்தோத்திரம். இந்த சபை கூட இன்னும் நல்லா வளரணும். திரளான ஆத்மாக்களை கர்த்தர் கொள்ளை பொருளாய்ப்படுத்து மந்தை பெருகுவது போல பெருகு செய்யும்படியாக செய்கிறப்பா. பாஸ்டர் கூட கர்த்தர் நல்லா ஆதரப்படுத்தி ஆட்சி தேர்ச்சி அரவணைக்கும்படியாக, பிள்ளைகளை ஆசிரியக்கும்படியாக, குடும்பங்களை பலப்படுத்தும்படியாக, விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆசிரியக்கும்படியாக செய்கிறேன். எல்லா துதிகரமாயும் எல்லாம் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிற ஜெபங்களும் ஜெயத்தார் ஜீவனுடைய நல்ல பரலோகத்திலாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்காக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் உலகமெங்கும் உள்ள எல்லா பரிசுத்தவான்களோடும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட எல்லா தேவ பிள்ளைகள் யாவரோடும் இயேசுவின் வருகை மட்டும் கூட இருப்பதாக. ஆமென். ஆமென். அல்லேலூயா. 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 நீங்க இருக்கிற இடத்திலே உங்களுக்கு